தமிழக வெற்றிக் கழகத்தின் பொதுச் செயலாளர் ஆனந்த், இணை பொதுச் செயலாளர் நிர்மல்குமார், தேர்தல் பிரிவு பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுனா, மாவட்ட செயலாளர் மதியழகன், நிர்வாகி பவுன்ராஜ் ஆகியோர் கரூர் சிபிஐ அலுவலகத்தில் விசாரணைக்கு ஆஜராகியுள்ளனர். வேலுசாமிபுரத்தில் கடந்த செப்டம்பர் 27ஆம் தேதி தாவைக்க தலைவர் விஜய் பரப்புரையின் போது கூட்ட நெரிசலில் சிக்கி 41 நபர்கள் உயிரிழந்த சம்பவம் குறித்து சிபிஐ அதிகாரிகள் கரூரில் விசாரணை நடத்தி வருகின்றனர். ஏற்கனவே வேலுசாமிபுரம் பகுதி பொதுமக்கள், வியாபாரிகள், பாதுகாப்பு பணியில் இருந்த காவலர்கள், ஆம்புலன்ஸ் ஓட்டுநர்கள் மற்றும் உரிமையாளர்கள், காயமடைந்தவர்கள், மின்வாரிய அதிகாரிகள் என பல்வேறு தரப்பினரிடம் விசாரணை நடத்தியுள்ளனர். பாதிக்கப்பட்டவர்களின் வீடுகளுக்கு நேரில் சென்றும் சிபிஐ அதிகாரிகள் விசாரணை மேற்கொண்டனர். குறிப்பாக கடந்த 8ஆம் தேதி தாவேக சார்பில் சிபிஐ அலுவலகத்தில் வீடியோ ஆதாரங்களை ஒப்படைத்துள்ள நிலையில், இன்று கரூர் சிபிஐ அலுவலகத்திற்கு தமிழக வெற்றிக் கழகத்தின் பொதுச் செயலாளர் ஆனந்த், இணை பொதுச் செயலாளர் நிர்மல்குமார், தேர்தல் பிரிவு பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுனா, மாவட்ட செயலாளர் மதியழகன், நிர்வாகி பவுன்ராஜ் ஆகியோர் விசாரணைக்கு ஆஜராகியுள்ளனர்.